1 கிலோ மைதா மாவுடன் உப்பு, சோடா மாவு, கொஞ்சம் சீனி சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நன்றாக பிணையவும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பஞ்சு போல் நன்றாக பிசைந்து கொள்ளவும். மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பிசையவும். பிசைந்த பின்னர் எண்ணெய் தேய்த்து அரை மணி நேரம் ஊற விடவும். ஊறவிட்ட மாவை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து எண்ணெய் தேய்த்த உருண்டைகளை நன்றாக எண்ணெய் போட்டு அரை மணி நேரம் ஊற விடவும். புரோட்டா மிகவும் மென்மையாக இருக்கும். ஊற வைத்த மாவை நன்றாக கல்லில் வைத்து தேய்த்து எடுக்கவும். தேய்த்த பின்னர் அடுப்பில் வைத்து மிதமான தீயில் புரோட்டா போட்டு எடுக்கவும். மாவு தேய்க்கும் போது எண்ணெய் போட்டு மாவை தேய்த்தால் மிகவும் புரோட்டா நன்றாக இருக்கும். அடுப்பில் தோசைக்கல்லில் போட்டு நன்றாக பொன்னிறமாகும் வரை வேக விடவும். வேக வைத்த புரோட்டாவை நன்றாக சேர்த்து வைத்து அடித்து கொள்ளவும். சூட்டோடு அடித்தால் நன்றாக பூ போல் வரும். பூ போல் பஞ்சு போல் புரோட்டா இருக்கும். சாப்பிடுவதற்கு மிகவும் ருசியாக இருக்கும். முட்டை சேர்க்காமல் பஞ்சு போன்ற புரோட்டா ரெடி. இந்த புரோட்டாவை சூடுடன் பரிமாறலாம். இந்த புரோட்டாவில் பனை ஓலை பட்டை பிடித்து அதில் சூடாக வைத்து சிக்கன் சால்னா ஊற்றி சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள்.